ஜூலை 27, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார், உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். The Lord will hear your request. He will surely answer you. சங்கீதம் 121 அதிகாரம் 2 வசனம். Psalm chapter 121 verse 2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் மன்னாவை பெய்ய பண்ணுவார். நீங்கள் எந்நாளும் ஜெபத்திலே உறுதியாய் கேளுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் கர்த்தர் கேட்கிறார். அவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு பதிலையும் கொடுப்பார். My help comes from the Lord, the maker of heaven and earth. My dear brothers and sisters, the Lord will shower you with manna at the right time. Ask steadfastly in prayer every day. The Lord hears all your prayers. He is not only a listener but also an answerer. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவளுக்கு போதுமானவராக இருப்பீராக. அவருடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீ நிறைவாக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா ஆண்டவரே எங்களை பாதுகாத்தவர், இனிமேலும் ஆண்டவரே பாதுகாக்கிறதான கிருபைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதிகமாக நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த விதமான ஆபத்துகளோ எந்த விதமான நோய்களோ பிரச்சனைகளோ எதுவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே பரத்திலிருந்து உம்முடைய ஒத்தாசையை நீர் அவர்களுக்கு அனுப்பி அவர்களுடைய கூக்குரலுக்கு நீர் பதில் தந்து அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை அவர்கள் இந்த நாளில் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே அப்பா, டெங்கு நோயினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் நீர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து அப்பா அந்த ஜுரமெல்லாம் முழுவதுமாக தீர்ந்து அந்த டெங்கு காய்ச்சல் இனிமேல் வராதபடிக்கு நல்ல சுகத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தாரும். அந்த பிளேட்லெட்ஸ்லாம் அதிகமாகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே மலேரியா நோயினாலே டைஃபாய்டினாலே பாதிக்கப்பட்டு அப்பா ஜெபித்து கொண்டே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் அதிலிருந்து ஒரு விடுதலையை தந்து அவளுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது நிமித்தமாக அப்பா ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆகிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்திலே நல்ல சுகத்தை தந்து இந்த நாளிலே ஆண்டவரே விசேஷித்த சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அவள் திரும்பமாக வீடு திரும்பும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே பாதுகாத்து கொள்ளும், நீரே வழிநடத்தியவர்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த நோய்களும் வராதபடிக்கு நீர் அவளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே அவளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை செய்கிற ஆண்டவராக இருக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை நாட்களாக ஆண்டவரை கிருபையாய் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தியறல விடமா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நீர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் நீர். உடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நீர் ஆண்டவரை அறிந்து அதை கொடுக்கவும் நீர் வல்லவராய் இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக உம்மை நோக்கி உண்மையாய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் நீர் செவிசாய்த்து அவருடைய கண்ணீரை நீர் துடைத்து அவருடைய கலக்கங்களை எல்லாம் போக்கி அவர்களுக்கு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் அவருடைய வாழ்விலே வந்து சேரும்படியாக, அற்புதம் அவருடைய வாழ்வில் நடக்கும்படியாக, அதிசயங்கள் அவர்கள் கண்கள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் கண்டு மகிழும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீடி ஆயுள் நாட்களின் நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நீர் கிருபை தாரும். இந்த வருடங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றித் தருவீராக. அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாளை அவர்கள் கண்டு நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தாரும். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேட்கிற எல்லா நன்மைகளையும் தந்து நம்முடைய ஒத்தாசை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுப்பி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
மனிதனுடைய ஒத்தாசை இல்லை, கர்த்தருடைய ஒத்தாசை அவள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். துதிகன மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.